வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2025 உங்க அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் 2025 இந்த மாசம் ஜனவரியில நாம பண்ண வேண்டிய என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல முதல்ல ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ், இதை ஃபேக்டரிக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் பொருந்தக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்ததா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயே ஐடி அண்ட் ஐடிஸ் மட்டும் பொருந்துற கம்ப்ளைண்ட்ஸ். மூன்றாவதா ஐடி நான் ஐடி ஐடிஸ்க்கு பொருந்த வேண்டிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு மூன்றா பிரிச்சு கொடுத்துருக்கேன். எளிமையா அப்பதான் புரியுன்றதுக்காக. அது இல்லாம இந்த மாசத்துக்கு உண்டான ட்ரைனிங் செஷன்ஸ் என்னென்ன அண்ட் டிசம்பர்ல என்னென்ன அப்டேட்ஸ் வந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேக்டரி ரெண்டு விதமான நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வழக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் 15 ஜனவரி 2025க்குள்ள பே பண்ணணும். பிஎஃப்ஓட டிசம்பர் மாசத்துக்கு வேஜ் மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் அண்ட் இஎஸ்ஐல டிசம்பர் மாசம் வேஜ் மந்த்துக்கு உண்டான பேமெண்ட்டை ரெமிட்டன்ஸ் பண்ணிடணும். அது இல்லாமல் இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கு உண்டான ரிட்டர்ன்ஸையும் 15ஆம் தேதிக்குள்ள நம்ம முடிச்சோம். லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் வேரியஸ் ஸ்டேட்ல அந்தந்த ஸ்டேட்லயும் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுன்றது இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் 20 ரூபீஸ் எம்ப்ளாயி ஷேர், 40 ரூபீஸ் எம்ப்ளாயர் ஷேர். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆன்லைன்ல தான் கட்டணும். இந்த தடவையிலிருந்து அது ரீசெண்டா அந்த வெப்சைட்லயே அப்டேட் பண்ணிருக்கேன். இதை பத்தின டீடைல்ஸ் ஒரு வீடியோ எப்படிலாம் நம்ம பே பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்ன்றத ஷார்ட்லி அப்லோட் பண்றேன். அதை பார்த்துட்டு 31 ஜனவரி 2025க்குள்ள நீங்க அப்லோட் பண்ணிடலாம். மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் டேட் இதுதான், ஆனா அந்தந்த ஸ்டேட்டோட வெப்சைட்ல நம்ம பே பண்ண முடியும். அடுத்ததான் முக்கியமான ஒரு ரிட்டர்ன்ஸ் என்னன்னா, பாஸ்ட்ல நம்ம பண்ண வேண்டிய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். செக்ஷன் 21ல பாஸ்ட்ல எப்போ பே பண்ணணும்னு டியூ டேட் கொடுக்கலனாலும் அந்த இயருக்கு ஜனவரி டு டிசம்பர் உண்டான இயருக்கு பண்ணணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா 31 ஜனவரிக்குள்ள நாம அந்த இயர்லி ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ணிடணும். அதை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அதுல அங்க பண்ணணும். இதுக்கு உண்டான அந்த ஃபார்மேட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூ கேன் டவுன்லோட். அடுத்ததான் ஹாஃப் இயர்லி சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்ல ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ் 15th பண்ணணும். 15th ஜனவரிக்குள்ள ஃபார்ம் 2 யாருக்கு சப்மிட் பண்ணனா டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபருக்கு பண்ணணும். சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ்னா யாருன்னா நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு அலவன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ். அடுத்து அது இல்லாம ஆஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் பிரகாரம் சேம் 15 ஜனவரிக்குள்ள நாம ஃபார்ம் 2, இதுவும் ஃபார்ம் 2 தான். இதை டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபருக்கு தெரியப்படுத்தணும். அதாவது யார் யாரெல்லாம் பர்மனன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ரிட்டர்ன்ஸ். இதெல்லாம் ஷாப்ஸுக்கும் பொருந்தும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி ஐடிஎஸ் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம். அடுத்ததா நீங்க ஐடியா இருக்கலாம், ஐடிஇஸா இருக்கலாம், இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கலாம், இல்ல ஃபேக்டரியா இருக்கலாம். உங்ககிட்ட கான்ட்ராக்டர் இருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் இந்த மாசம் ஜனவரி 30க்குள்ள 30 டேஸ்ன்னு கொடுத்துருக்கு. அதனால 30th டிசம்பருக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் ஆக்ட் சிஎல்ஆர்ஏ ஆக்ட் பிரகாரமும் இன்கேஸ் உங்ககிட்ட இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மன் இருந்தா ஐஎஸ்எம்டபிள்யூ அதற்குண்டான ரிட்டர்ன்ஸையும் 30ஆம் தேதிக்குள்ள உங்க கான்ட்ராக்டர் ஃபைல் பண்ணணும். நாட் பிரின்சிபல் எம்ப்ளாயர். பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு பிப்ரவரி 15 தான். இதுல பண்ண வேண்டியது சிஎல்ஆர்ஏ அண்ட் ஐஎஸ்எம்டபிள்யூல பண்ண வேண்டியது உங்க கான்ட்ராக்டர் 30ஆம் தேதிக்குள்ள பண்ணிடுறாரா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அடுத்ததா ஒன்லி ஃபேக்டரிக்கு பொருந்தக்கூடிய ஒரு ரிட்டர்ன் எதுனா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம் 22 டிஷ் போர்ட்டல்ல போய் பண்ண வேண்டியது. இது 31 ஜனவரிக்குள்ள பண்ணணும். இதை பத்தின டீடைல் வீடியோ ஆல்ரெடி இந்த சேனல்ல இருக்கு. அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது தமிழ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். அதை வச்சு ஆன்லைன்ல நீங்க ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி அண்ட் ஐடிஸ் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ரிட்டர்ன்ஸ். ஒன்லி ஐடி அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஐடி எனேபிள் சர்வீஸ்க்கு உண்டான அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு உண்டான கம்ப்ளைன்சஸ் என்னன்னா கிட்டத்தட்ட 5 கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல ஆஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ல ஆஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்லயும் ஆஃப் இயர்லி ரிட்டர்ன், ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லயும் ஃபார்ம் ஓ அது ஒரு ஆஃப் இயர்லி ரிட்டர்ன், அண்ட் கான்ட்ராக்ட் சிஎல்ஆர்ஏல கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட்ல ஆஃப் இயர்லி ரிட்டர்ன், ஃபார்ம் 30. இது எல்லாமே செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ட்டு அதை இந்த
ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். இது திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் சர்டிஃபிகேஷன். இது எல்லாமே ஆஃப் இயர்லி. இதே மாதிரி எப்படி வந்து 31 ஜனவரிக்குள்ள நம்ம இது ஃபைல் பண்றோமோ இதே மாதிரி அங்க ஆஃப் இயர்லிக்கு அடுத்த ஜூலைக்கும் பண்ணணும். இது ஜனவரி 31க்குள்ள இந்த 5 ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது ஐடி அண்ட் ஐடிஎஸ் கம்பெனிஸ் மட்டும். அடுத்ததா ஸ்டாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ் நான் ஐடிஎஸ் இவங்களுக்கு வந்து 3 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 3 ரிட்டர்ன்ஸ். ஒன்று வந்து மினிமம் வேஜஸோட ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இன் ஃபார்ம் 3. அடுத்ததா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டோட ஃபார்ம் 4. எல்லாமே இதில் இங்கே வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், அங்கே ஆஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ். அது செல்ஃப் சர்டிஃபிகேஷன், இது வந்து சப்மிஷன். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார்ம் கே, அங்கே ஃபார்ம் எல் பண்ணுவோம் ஐடிஐடிஎஸ்ல, இங்கே வந்து ஃபார்ம் கே பண்ணணும். இது ஆனுவல் ரிட்டர்ன், இது ஆஃப் இயர்லி ரிட்டர்ன். இது வந்து எல்லாமே 31 ஜனவரிக்குள்ள பண்ணணும். இது நான் ஐடிஐடிஎஸ் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ட்ரைனிங் பார்த்தோம்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் முக்கியமானது. ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷனை பத்தின ஒரு ஒர்க் ஷாப், 1 டே ஒர்க் ஷாப் நடக்க போகிறது. அதுல வந்து என்னென்னலாம் ஹெல்த் ப்ரொவிஷன், என்ன எதெல்லாம் டேஞ்சரஸ் இண்டஸ்ட்ரி, எது வந்து சேஃப்டிக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேக்டரிஸ் ஆக்ட் அனலைஸ் பண்ண போறோம். பிளஸ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், ஃபேக்டரிஸ் ஆக்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பாஷோட ஆனுவல் ரிட்டர்ன்ஸையும் இந்த செஷன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இதுல சொல்லி தரப்படும். இதுல பாத்தீங்கன்னா 22 சென்னை, 23 ஹொசூர், 24 திருப்பூர், 25 கோயம்புத்தூர் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உண்டான சீட்டை வந்து மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணி ரிசர்வ் பண்ணிக்கலாம். 22 ஜனவரி சென்னையில பிபாப் ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனிங். உங்களோட டெக்னிக்கல் டீம், பர்டிகுலர்லி நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், குவாலிட்டி, அந்த டீமுக்கு வந்து சொல்லுங்க. பிபாப் ட்ரைனிங் இங்கே சென்னையில் ஹோட்டல் கல்யாணில் பிளான் பண்ணியிருப்போம். அதுக்கும் மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வெபினார்ஸ் வந்து கண்டினியூஸாக Thursdays அண்ட் சண்டேஸ் நடக்கிறது. அதோட டீட்டெயிலு இதில் கொடுத்துருப்போம். இதற்கான தகவல்களையும் மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபியூ அப்டேட்ஸ் தான். ஒன்று வந்து கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். அந்த இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாம் வந்து பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2024க்கு அப்புறம் ஜாயின் பண்ண எல்லா எம்ப்ளாயீஸோட யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும். யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காதீங்க. யூஏஎன் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த அதை எல்லாரும் உங்களோட எம்ப்ளாய்க்கு ஷேர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னாவே அவங்க ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இது சுலபம். அவங்க பேங்க் அக்கௌண்ட் அதில் அட்டாச் ஆகிருக்கணும். அவங்களோட அக்கௌண்ட் யூஏஎன் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போதான் அந்த இன்சென்டிவ் ஸ்கீமை அவைல் பண்ண முடியும். தயவு செஞ்சு எல்லா எம்ப்ளாயுமே ஆக்டிவேட் பண்ணணும். பர்டிகுலர்லி 1 ஏப்ரல் 2024க்கு அப்புறம் ஜாயின் பண்ண எல்லா எம்ப்ளாயும் கம்பல்சரி மேண்டேட்டரிலி 15ஆம் தேதிக்குள்ள அவங்க ஆக்டிவேட் பண்ணிடணும். அடுத்ததா ஹையர் பென்ஷனுக்கு உண்டான யாருன்னா ஜாயிண்ட் ஆப்ஷன்ல எதனா அப்ரூவல் கொடுக்காம இருக்கீங்க எம்ப்ளாயர் சைடில் அப்படின்னா ஜனவரி 31க்குள்ள கண்டிப்பா கொடுத்துடுங்க. எதனா query வந்திருந்ததுன்னா 15ஆம் தேதிக்குள்ள நம்ம சப்மிட் பண்ணணும். அதுவும் ஒரு ரீசெண்டா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அடுத்ததா ஜட்ஜ்மெண்ட்ஸ், என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அதாவது இது வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, ரிஜெக்டட் த பெட்டிஷன் ஃபைல்ட் அகைன்ஸ்ட் த ஆர்டர் ராஜஸ்தான் ராஜ்ய அந்த கம்பெனியோடது wherein the petitioner appointment was cancelled on the grounds that MBA டிகிரி ஒரு மார்க் ஷீட்டை கொடுக்குறார், பொய்யான மார்க் ஷீட்டை கொடுத்து வரும்போது அவரை டெர்மினேட் பண்ணலாம். தெரிஞ்சதுதான், அது வந்து சட்டப்படி செல்லும் அப்படிங்கிறது தான் ராஜஸ்தான் ஹைகோர்ட் நமக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா காட்டுறது. அடுத்ததா பாஸ்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் December 3 ஒன்று வந்தது. அது வந்து கவர்மெண்ட்டையும் பிரைவேட் செக்டாரையும் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. போன வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 ஜட்ஜ்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டையும் பிரைவேட் செக்டர் ஓனர்ஸையும் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து அவங்க டார்கெட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் 31 ஜனவரிக்குள்ள 2025க்குள்ள எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சிருக்கணும். கமிட்டிஸ்லாம் முடிச்சிருக்கணும். கமிட்டியை வந்து ஷீப் போர்ட்டல்ல வந்து எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறதுலாம். இதை பத்தின ஒரு முழு தகவல் கண்டிப்பா தெரியணும் எல்லா எம்ப்ளாயிருக்கும். அந்த முழு தகவல்களையும் தனியா ஒரு வீடியோவா நான் பதிவிடுறேன். அடுத்ததா பாஸ்ட்ல வந்த 2 ஜட்ஜ்மெண்ட். ஒன்று வந்து BSF ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட் இதே மாதிரியே வந்திருக்கு. அதாவது ஒரு ரெஸ்பாண்டன்ட் யார் மேல குற்றம் சாட்டப்பட்டதோ அவங்க கண்டிப்பா கம்ப்ளைனண்டா இருக்கட்டும் இல்ல ரெஸ்பாண்டண்டா இருக்கட்டும் கண்டிப்பா காப்பி வந்து கொடுக்கணும். என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு என்கொயரி நடக்கும்போது அதோட காப்பி, கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த காப்பி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கு. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ்ட்லேயே வந்திருக்கு. ப்ரொசீடிங்ஸ் நீங்க வந்து நேரில் தான் பண்ணணும், இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கூட பண்ணலாம், அது சட்டப்படி செல்லும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இது பாஸ்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட்.
அது இல்லாமல் அதர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது amount of misappropriated by the employee cannot be recovered from the gratuity. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனுடைய misappropriated அமௌண்ட்டை வந்து நீங்க கிராஜுவிட்டியில டிடக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல. அடுத்ததான் வந்து அக்யூட்டட் இன் கிரிமினல் கேஸ் would not nullify the punishment. அதாவது கிரிமினல் கேஸ்ல ஏதோ ஒரு கேஸ்ல வந்து அவரை விடுவிச்சிட்டாங்க, அதுக்காக டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை வந்து நிறுத்தணுன்ற அவசியம் கிடையாது, அதுல வந்து அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல கொடுத்துருக்கு. என்கொயரி இஸ் மேண்டேட்டரி ஈவன் இஃப் தி சர்வீஸ் கேஷுவலா இருந்தாலும், கேஷுவல் லேபர்ல இது மிஸ்கான்டாக்டுக்காக நீங்க ஏதாவது டெர்மினேட் பண்றீங்கன்னா கேஷுவல் லேபரா இருந்தாலும் என்கொயரி இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட்ல வந்து 8 நாள் வரலன்னா நம்ம டெர்மினேட் பண்ணலாம்னு இருக்கும், இருந்தாலும் அதுக்கும் என்கொயரி கண்டிப்பா கண்டக்ட் பண்ணணும். வித்தவுட் என்கொயரி த நேச்சுரல் ஜஸ்டிஸ் இஸ், நம்ம நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணாததான் ஆயிடும், அதனால கண்டிப்பா டொமஸ்டிக் என்கொயரி பண்ணி தான் டெர்மினேட் பண்ண முடியும். அடுத்ததா பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிரைவேட், ஒரு எம்ப்ளாயியோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஆர்டிஐ மூலமா கூட கேட்க முடியாது, அது வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்ததான் வந்து டிலேஸ், நோ டேமேஜ் when the delay was not intentional. ஒரு டிலே பண்ணது இன்டென்ஷனலா எதுவும் இல்லை அப்படின்னும் போது டேமேஜஸ் குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல. Employees are entitled to be paid interest on EPF account up to the date of payment. எம்ப்ளாயி கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஈவன் தோ எம்ப்ளாயர் பே பண்ணலனாலும் எது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது பட்னா ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்காங்க. Employer has to submit complete financial records and not extracts before EPF authority. EPF authority கிட்ட கம்பல்சரி ஃபுல் ஃபைனான்சியல் டேட்டா, ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்தால் எல்லாத்தையும் தான் கொடுக்கணும், இதை மட்டும் கொடுக்குறேன் அதை மட்டும் கொடுக்குறேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கேரளா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் காட்டுறது. கான்ட்ராக்டர் ஹேஸ் டு சப்மிட் த டீடைல்ஸ் பிரின்சிபல் பிஎஃப் எதெல்லாம் பே பண்ணுறோமோ அவங்களோட கான்ட்ராக்டரோட எம்ப்ளாயிக்கு கான்ட்ராக்டர் பே பண்ணதுக்கு உண்டான எல்லா டீடைலும் பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு சப்மிட் பண்ணணும். ஹோப் நம்ம ஹெச்ஆர் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம், ஒரு பில்லு வாங்கும்போது அவங்க ஆல்ரெடி போன மாதத்துக்கு உண்டான பே பண்ண எல்லாத்தையும் ப்ளீஸ் வெரிஃபை, அதுதான் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டோ சொல்லியிருக்கு ஜட்ஜ்மெண்ட்டா. இன்னொரு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ல பர்சன் கேன் நாட் பி ப்ராசிக்யூட்டட் அண்டர் த ஃபேக்டரிஸ் ஆக்ட் அண்ட் ஐபிசி, இந்தியன் பீனல் கோடையும் ஃபேக்டரிஸ் ஆக்ட் அட் எ டைம்ல சைமல்டேனியஸா ஒருத்தரை வந்து ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பாபா ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பேக் வேஜஸ் வில் நாட் பி கிராண்டட் இஃப் ஒர்க்மேன் டிட் நாட் ப்ரூவ் தட் ஹி வாஸ் நாட் கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்ட். ஒருத்தர் வந்து வேற வெளியில எங்கேயோ வேலைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாம இருந்ததுன்னா, அதே மாதிரி இருந்ததுன்னா பேக் வேஜஸோட வந்து யாரும் ரீஇன்ஸ்டேட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத கல்கட்டா ஹைகோர்ட் நமக்கு ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்கு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான அப்டேட்ஸ். மேலும் ஒரு சில வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு ஆல் அவர் HR friends. தேங்க்யூ.